ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தில் 2024-25 நிதியாண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ₹1 கூட செலுத்தாத உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3 லட்சம் வரைக்கும் இலவசமாக பெற முடியும். இந்த திட்டத்துக்கெல்லாம் நிறைய பேர் அப்ளைவே செய்யறதில்ல. அப்ளை பண்ணி கிடைக்கிறது ஒரு 2வது பட்சமாக இருந்தாலும் அப்ளைவே நிறைய பேர் செய்யறதில்ல. இதுக்கான விழிப்புணர்வே நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இது போல் ஸ்கீமுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல அப்படின்றது தெரிய வருது. நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கோம். இப்போ 2024-25 நிதியாண்டில் இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இந்த திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எந்த ஆஃபீஸ்க்கு போய் காண்டாக்ட் பண்ணணும், எந்த ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்ன ஆவணங்கள்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல போகிறோம். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமான மொத்த டவுட்ஸு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். எல்லா கொஷின் அண்ட் ஆன்சருக்கும் இந்த ஒரு ஸ்கீம்லேயே ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முக்கியமாக இந்த ஸ்கீமை பற்றி எல்லா டாப் டு பாட்டம் எல்லா பாயிண்ட்டும் இந்த ஒரு வீடியோலே கொடுக்க போகிறோம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் மற்ற ஸ்கீமுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இது போல் ஸ்கீமுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. 3 லட்சம் என்பது அந்த பெண் குழந்தைக்கு கண்டிப்பாக பின்காட்டில் படிப்பு செலவுக்கோ இல்லை திருமண செலவுக்கோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுக்கறதில்ல. ஒரு சில ஸ்கீமுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது போல் ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் பால் மாறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத சுலபமாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவும் இது சம்மந்தமாக நம்ம சேனல்லே இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு புரியும். இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிக்கலை வச்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டிக்கலை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் போயிட்டு முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங் பொறுத்த அளவுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. நம்ம டைப் பண்ணும்போதே அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு இதே போல் ஷோ ஆகும். இதில் கூட ஆட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஸ்பேஸ் விட்டு TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ண உடனே ஒரு ஆர்டிக்கல் ஷோ ஆகும். இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் TN Info 360 அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப்சைட்டில் முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அது ஃபஸ்ட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதே போல் உங்களால் டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்க முடியல இந்த ஆர்டிக்கல்லாம், இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தோட டீட்டெயிலான ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கலை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயிலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்கீமை பற்றி கண்டினியூவாக பார்த்துன்னு வரும். இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேரும் இந்த ஸ்கீமுக்கு இருந்திருக்கு. சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு தமிழக அரசால் 1992 தொடங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருது. நிறைய பேருக்கு இந்த திட்டம் தெரியாததாக இருந்திருக்கு. ஆனால் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. ஒரு பெண் குழந்தை மட்டும் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 டெபாசிட் தொகையை செலுத்துவாங்க. 2 பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா 25,000 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து செலுத்துவாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். 2 பெண் குழந்தையா இருந்தால் 1,50,000 அப்படின்னு கிடைக்கும். இந்த திட்டத்துக்கு இன்னொரு பெயரை நம்ம சொன்ன போலே சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னதை தான் திட்டம் 1 திட்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பிரித்து வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அப்படின்னா 50,000 டெபாசிட் செய்யப்படும். 2 பெண் குழந்தைனா பிரித்து 25,000 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து டெபாசிட் செய்வாங்க.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பை வந்து நோட் பண்ணிங்க. இந்த டெபாசிட் செய்கிற தொகை தான் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து 3 லட்சமாக வந்து கிரெடிட் ஆக போகுது. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் செலுத்த வேண்டிய பணத்தை, அதாவது கவர்மெண்ட் செலுத்துகிற பணத்தை உங்களுக்கு 18 வயது, அந்த பெண் குழந்தைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே தான் வித்ட்ரால் வந்து பண்ண முடியும், எடுக்க வந்து முடியும். முக்கியமாக அந்த பெண் குழந்தை 12ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக வந்து படித்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் ஒரு கிரைட்டீரியா வந்து இருக்குது. அதுக்கு மேலே 18 வயதுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு மேல் படிப்பு இருக்குது, அப்படி இல்லைனா திருமண செலவுக்கு கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். 18 வயதுக்கு மேலே மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் 3 லட்சம் வரைக்கும் வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். மேலும் பண விவரம் பொறுத்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் 3 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு டெபாசிட் கிரெடிட் அமௌண்ட்டாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் வந்து எடுக்க முடியும். 50,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடையும் போது 3 லட்சமாக வரும். அதே வந்து 2 பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,50,000 1,50,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இதுக்கு முக்கியமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்களும் எந்த ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்ல டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துரும். தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆவணங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது. வருமான சான்றிதழ், முக்கியமாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவை. அடுத்தது வந்து இருப்பிட சான்றிதழ், நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வந்து தேவை. இது ஃபுல்லாக நீங்கள் இ சேவையிலே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை கம்பல்சரியாக வந்து இருக்கணும். அதில் குழந்தைகளோட பேரும் கம்பல்சரியாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் அட்டை, அதாவது குழந்தைங்களோட ஆதார் அட்டையும் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய திருமண சான்றிதழ், யாரை வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய திருமண சான்றிதழ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இல்லை என்று சான்றிதழ் தாசில்தாரிடம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. அடுத்தது கருத்தடை சான்றிதழ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் வயது சான்றிதழ், முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே பெற்றோருக்கு, அப்படி இல்லைனா டிசி இருந்தாலும் வந்து ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் புகைப்படம், இதுவும் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. இத்தனை டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துன்னு போனதுக்கப்புறம் முக்கியமான விதிமுறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துக்கிற கிரைட்டீரியா கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக கம்பல்சரியாக வந்து இருக்கணும். ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு 72,000 குறைவாக வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும். அடுத்தது பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக வந்து இருக்கணும். தமிழ் குடிமக்களாக கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கிரைட்டீரியா ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. மேலும் தாய்மார்கள் அவர்களின் பிரசவ காலம் முடிந்து தனது முதல் குழந்தை 3 வயதுக்கு ஆவறதுக்குள்ள இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து முக்கிய விதிமுறைகள். அதாவது ஷார்ட்டாக வந்து சொல்லலாம் 4 பாயிண்ட் முக்கியமான விதிமுறைகள் வந்து அடங்குது. அதாவது உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக இருந்தால் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு குடிமக்களாக வந்து 10 ஆண்டுகளாக வந்து பெற்றோர்கள் வந்து இருக்கணும். அதாவது வந்து நிரந்தர குடிமக்களாக கூட வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. பெண் குழந்தை திட்டம் என்பதால் ஆண் குழந்தை இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு 3 வயதுக்குள்ள முதல் குழந்தை பிறந்து 2 குழந்தையாக இருந்தாங்கன்னா 3 வயதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். ஒரு குழந்தையாக இருந்தாலும் 3 வயதுக்குள்ளே வந்து கம்பல்சரியாக வந்து இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் எங்கே போய் வந்து விண்ணப்பிக்கணும், எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். எந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய டவுட்டாக வந்து இருக்குது. அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த ஆர்டிக்கிளே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் வசித்து வரும் வட்டாரத்தில் உள்ள பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வட்டத்தில் வந்து இருக்கும். மாவட்டம் வட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், தாலுக்கான்னு சொல்லுவோம், ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தாலுக்கா ஆஃபீஸ் தெரியும். அதே போல் பிடிஓ ஆஃபீஸும் வந்து இருக்குது. அந்த பிடிஓ ஆஃபீஸில் ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கீமு, பிஎம் கிசான் ஸ்கீமு, இது போல் வந்து ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம்லாம் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது போல் நிறைய கவர்மெண்ட் சம்மந்தமான ஆஃபீஸ் அலுவலகத்தில் இந்த ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் போய் சேர்றதே கிடையாது. திட்டத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆஃபீஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பிடிஓ ஆஃபீஸ்லாம் ஒரு சிலவங்க இது வரைக்கும் வந்து போய் பார்த்ததே கிடையாது. ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கூட ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து தெரியாது. இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அங்கே தான் வந்து போய் விண்ணப்பிக்க முடியும். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்ச தகவல் படி இ சேவையிலையும் வந்து இந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இ சேவை பொறுத்த அளவுக்கு இதே பிடி ஆஃபீஸ் தாலுகா ஆஃபீஸில் வந்து இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு, ஆய்வு பண்ணுறதை பொறுத்த அளவுக்கு, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு, அதாவது வந்து இந்த கிரைட்டீரியாலாம் அவங்க எலிஜிபிலிட்டி தானா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுறது பிடிஓ அலுவலகத்தில் தான் வந்து பண்ணுவாங்க. இந்த பிடிஓ அலுவலகத்தை நீங்கள் வந்து சென்று
பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நாங்கள் வந்து அப்ளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இந்த திட்டத்துக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து கொடுப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியா இருந்தால் இ-சேவையில் போயிட்டு வந்து பண்ணுங்கள் அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க நம்ம மேலே சொன்ன ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவையோ அந்த ஆவணங்கள் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கால அவகாசமும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இல்லை ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கான டைமும் வந்து கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாக வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து பூர்த்தி செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் கண்டிப்பாக வந்து அதே பிடிஓ அலுவலகத்தில் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இது ஆன்லைனில் வந்து இ-சேவையில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி அப்ளை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த பிடிஓ அலுவலகத்தில் உங்களுடைய ஆவணங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் வந்து கழித்து உங்களுக்கு டாக்குமெண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டோடைய இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் தகுதியானவர் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டினா உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் காப்பி பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பத்திரமா வந்து வச்சுருக்கணும். அது வந்து முக்கியமாக ரினியூல் பண்ணுற ஒரே ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். 18 வயசு ஆகிற வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு வந்து அதை ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை. முக்கியமாக வந்து அக்கௌண்ட்டு பொறுத்த அளவுக்கு ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் போடுவாங்க. நம்ம முன்னதே வந்து சொன்ன மாதிரி 50,000 அப்படிலாம் 25,000 பிரித்து வந்து போடுறாங்கன்னா குழந்தை வந்து மைனர் அப்படின்றதுனால குழந்தையோட தாய் பேரில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. குழந்தையோட தாய் மற்றும் குழந்தை பேரில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி அதில் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகம் இவங்க வந்து இந்த மெயின்டைன் பண்ணி வருவாங்க இந்த அக்கௌண்ட்டை. அதில் வந்து ரினியூல் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து பிடிஓ ஆஃபீஸில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரினியூல் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட் காப்பி வாங்கி வச்சிட்டோம், இதுக்கு மேலே வந்து மெச்சூரிட்டி ஆன பிறகு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கக்கூடாது. பிடிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்ளை பண்ணணும் ரினியூல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது மீதி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக வந்து தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லுவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிடிஓ வேசையில் ஆஃபீஸர்கிட்டே வந்து கேளுங்க. பிடிஓக்கிட்டே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேட்கலாம். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டே வந்து டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போய் வந்து கேட்கலாம். நிறைய பேர் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வந்து பண்ணுறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து பால் மாறுறாங்க. அதாவது வந்து ஒரு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து போனாவே ஆதார் கார்டு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாவே அது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம வந்து நின்று நடக்கணுமா நம்ம வந்து போய் பண்ணணுமா அப்படின்றத வந்து எதிர்பார்ங்க. ஆனால் வந்து இது போல் ஸ்கீம்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஏழ்மை மக்களுக்கு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இது ஃபுல்லாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து யாராவது கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோ என்னவோ டீட்டெயிலாக வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணும். நம்மளுடைய விஜய் டிடெக் யூடியூப் சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.